ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட குற்றம் வெளிச்சத்திற்கு வந்ததன் விளைவு அரிய சோழர் கால சிலை ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. இன்னும் எஞ்சிய 4 சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்ததுதான் நரசிம்மி என்கிற பிரத்யங்கரா தேவியின் சிலை. 1046ஆம் ஆண்டைச் சேர்ந்த இந்த சிலை கடந்த 2002ஆம் ஆண்டு விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து திருடப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்பட்டது. இந்த சிலையுடன் அர்த்தநாரீஸ்வரர், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மற்றும் விநாயகர் சிலைகளும் கடத்தப்பட்டன. இந்த கடத்தல் பற்றி புகார் தெரிவிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மறைத்ததாக கூறுகிறார்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள். 2002 திருடு போயிருக்கு. ஆனா இந்த வழக்கை நாங்க பதிஞ்சது 2013, 11 வருஷம் கழிச்சு பதிவு செய்யறோம். இல்ல அது நீங்க கோயில்காரங்களை போய் கேளுங்க. ஏன் கொடுக்கலன்னா கோயில்காரங்க தான் கேட்குவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட கோயில்காரங்க கொடுக்கல. 11.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கடத்தல் பற்றி அறிந்து தாமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீண்ட போராட்டத்திற்கு பின் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த சிலையை மீட்டனர். சிலையின் மதிப்பு 1.5 கோடி ரூபாய் ஆகும். சிலையை கடத்திய முக்கிய குற்றவாளி சுபாஷ் கபூர் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். And Subhash Kapoor அவரது ரெப்புடேஷன் ஓவர் 20 years as a art dealer, genuine art dealer மாதிரி அவர் போஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல அவர் திருடன சில பொருள்கள் சில மியூசியம்ஸ்க்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் மாதிரி டொனேட் பண்ணியிருக்காங்க, எந்த விலை சார்ஜ் பண்ணாது. ஸோ அப்படி அவரது ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணார். தட் இதுபோன்ற எண்ணற்ற சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு விற்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் விவரங்களும் எண்ணிக்கையும் சரிவர தெரிய இந்து சமய அறநிலையத்துறை ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் கோரிக்கை விடுக்கின்றனர். 47 சிலைகள் இன்னும் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதனை மீட்கும் முயற்சியிலும் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.